டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிருக்கீங்களா? இந்த வீடியோ பார்க்காம அந்த டிசிஷன் எடுக்காது. என்னோட பேர் டாக்டர் பிரேம் லாரன்ஸ். நான் ஒரு டென்டிஸ்ட் மற்றும் இம்ப்ளான்டாலஜிஸ்ட், அதாவது வேர்பதிய ஸ்பெஷலிஸ்ட். நான் இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக இம்ப்ளான்ட்னா என்ன, இம்ப்ளான்ட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும், இம்ப்ளான்ட்ல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நான் பேசுகிறேன். இம்ப்ளான்ட்ஸ்ன்றது என்னென்னா, பல்லு இல்லாத ஒரு இடத்துல நம்ம பல்லு கொடுக்கறதுக்கான ஒரு டெக்னிக் தான் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, முன்காலத்தில் பல்லு ஒருத்தங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த பல் செட்டு வைப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுன்னு சொல்லுவோம், அதாவது முன்னாடி ஒரு பல்லு பின்னாடி ஒரு பல்லு 3 பல்லாக சேர்த்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜுன்றது ஒரு ஃபிக்ஸட் ஆப்ஷன். அதுவும் ஒரு ஏஜ் ஓல்டு டெக்னிக் தான். ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸாக டென்டலில் ப்ராக்டிஸில் இருக்கிற ஒரு டெக்னிக் தான். அதுவும் ஒரு நல்ல டெக்னிக். சில பேஷண்ட்ஸுக்கு அதுதான் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கிறப்ப அதுதான் மேஜராக யூஸ் பண்ணுறதா இருக்கும். அந்த இம்ப்ளான்ட்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு பல் இல்லாத இடத்துல நம்ம 2 பல்லை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அதில் நம்ம பல்லு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த எலும்பை யூஸ் பண்ணுறது. அதாவது கடவுள் நமக்கு வந்து பல்லு கொடுக்குறப்ப அதில் வந்து பல்லும் உள்ள வேரும் கொடுத்துருப்பாங்க. அந்த வேரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இம்ப்ளான்ட். ஸோ இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்ட் வந்து இஸ் மேட் ஆஃப் டைட்டேனியம். டைட்டேனியம்ன்றது ஒரு பயாலஜிக்கலி இனர்ட் ஆர், என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மெட்டல் தான் இந்த டைட்டேனியம். இந்த டைட்டேனியம் வந்து எலும்பில், அதாவது ஒரு ஸ்டெரைல் டைட்டேனியமை எந்த எலும்பில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை சுற்றி வந்து நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு செல்ஸ் வந்து அதை சுற்றி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது டைட்டேனியமை அந்த உடம்போட ஒரு பகுதியாக நினச்சி அதை சுற்றி வந்து இந்த எலும்பு ஃபார்ம் ஆகுறதுனால அந்த எலும்போட இந்த டைட்டேனியம்ன்ற ஃபிக்ஸ்சர் வந்து சேர்ந்துக்கும். அதுக்கு மேலே நம்ம பல்லு கொடுக்கறது தான் ஒரு வெர்சடைலான ஒரு ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலாக இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1960s நம்ம வேர்ல்டில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 98% சக்ஸஸ் ரேட். அதாவது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு வேறு மெடிக்கல் ஃபீல்ட்லையோ எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குமே 100% சக்ஸஸ் ரேட் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த ஒரு இம்ப்ளான்ட்ன்றதுக்கு 98% சக்ஸஸ் ரேட் இருக்குது. சிங்கிள் இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். மோர் தேன் 10 mm லென்த் இருக்கிற இம்ப்ளான்ட்ஸை வந்து 98, அதாவது 98% சக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப 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 நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், நிறைய இம்ப்ளான்ட்ஸ் வந்து இப்போ எல்லாரும் பிளேஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் இப்போ அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ளான்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப 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 நிறைய இப்போ வேர்ல்டில் இதாகிட்டு இருக்கு. அண்ட் இம்ப்ளான்ட்ஸ்ன்றது என்னென்னா, நம்ம நேச்சுரல் பல்ல சேவ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக். சரி, இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, ஏதாவது ரிஜெக்ஷன் இருக்கா, லாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 0.6% பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ மெட்டல் அலர்ஜி among the population. பட் என்னோட ப்ராக்டிஸ், நான் ஒரு 5000 டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் நான் இது ஒரு 5000க்கு மேலே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் எந்த ஒரு அலர்ஜியும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப 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 ரேரான இது. சிலர் வந்து அந்த மெட்டல் டைட்டேனியமில் சில டைமில் கொரோஷன் வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியும் நான் எதுவுமே பார்த்ததில்லை. இட்ஸ் அ வெரி வெரி ஸ்மால் அவுட் சைடு சான்ஸ் தட் யூ கேன் பி அன் அலர்ஜிக் டு அ டைட்டேனியம் ஆர் இந்த இம்ப்ளான்ட் ப்ரொசீஜருக்கு நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க. ஆனால் ஆப்வியஸாக அன்கண்ட்ரோல் சுகர், மெடிக்கல் ப்ராப்ளம், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தால், இல்லை உங்களோட ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து ரேடியேஷன் தெராப்பியில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இம்ப்ளான்ட்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம கொடுக்கறது இல்லை பெட் ரிடன் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறது இல்லை. ஒரு ப்ரைம் ஹெல்த்தில் இருக்கிற ஒரு பேஷண்ட், ஒருத்தருக்கு பல் இல்லை அப்படின்னா, எந்த பல்லாக வேணா இருக்கட்டும், முன் பல்லாக இருக்கட்டும், கீழே உள்ள பல்லாக இருக்கட்டும், பின் பல்லாக இருக்கட்டும், எந்த பல்லாக இருந்தாலும் அதை இம்ப்ளான்ட் மூலியமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த மனித கண்டுபிடிப்பில் மெடிக்கல் ஃபீல்டில் ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இம்ப்ளான்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அதை கீஹோல் முறையில் வலியே இல்லாமல் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்கள் இம்ப்ளான்டாலஜிஸ்ட், உங்கள் டென்டிஸ்ட் வந்து இம்ப்ளான்ட் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து நீங்கள் இம்ப்ளான்ட்டுக்கு ஃபிட்டுனா 100% கோ ஃபார் அன் இம்ப்ளான்ட். Thank you. Once again, Dr. Prem, உங்களோட ஃபேவரட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட்.